ரொம்ப பயங்கரமா மெனக்கெட்டு இருக்காப்ல. குறிப்பா ஃபைட் சீன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சான்ஸே இல்ல. சிவகார்த்திகேயனை விட ஒரு படி மேல அந்த வித்யுத் வில்லனை காமிச்சிருக்காங்க. துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் இங்க வில்லன் அந்த டைலாக்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப தியேட்டர் மூமெண்டா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் வேற லெவல் சான்ஸே இருந்து. அதே மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அவங்க முடிச்ச விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒரு சில மைனஸ் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா புல்லட் படாம ஹீரோ சண்டை போடுற வித்தைகள்லாம் நம்ம தமிழ் சினிமால கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கிராஃப் கொஞ்சம் அங்கங்க ஸ்லோவா தான் போகும். ஆனா நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் படத்தை பார்த்துட்டு வந்தோன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல கொடுத்துருவாங்க. கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்கதான் செய்யுது. பட் ஓவரால் நம்ம வெளில வரும்போது நல்ல படம் பார்த்தோன்ற ஒரு ஃபீல் கொடுத்துருது. தாராளமா பார்க்கலாம், ஃபேமிலியோடய பார்க்கலாம். வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம். மியூசிக் வந்து அனிருத் நல்லா பண்ணிருக்காரு. பட் சாங்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். பட் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா வில்லனுக்கு கொடுத்த மியூசிக் வேற லெவல். சான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. தாராளமா பார்க்கலாம். ஒரு ஆர்மி ஆபீசர், நேவி ஆபீசர் அந்த மாதிரி இருக்காருன்னா இப்படி சண்டை போறாருன்னு சொல்லலாம். அவர் இந்த அளவுக்கு சண்டை போடுறாருன்னு போது அவருக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கணும்ல. அந்த லாஜிக் படத்துல வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல நம்ப முடியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம படத்தோட சிங்க் ஆகி பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மேஜிக் பண்ணிருக்காரு ஏஆர் முருகதாஸ். சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு படத்துக்கு. நல்லா தெரியுது. ஆக்ஷன்லாம் சான்ஸே இல்ல. அடுத்த லெவலுக்கு போயிட்டாருன்னு சொல்லணும். படத்துல ஸ்டன் போர்ஷன் ரொம்ப பிடிச்சது எனக்கு. வில்லனை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரு இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப முக்கியமே வில்லன் கதாபாத்திரம் தான். அந்த வில்லன் கதாபாத்திரம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல இருந்து புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு வில்லன். அதெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தொடரா பார்க்கலாம் அப்படின்னு பயங்கரமா இருந்துச்சு. அது பார்த்தா ஸ்டேட்டஸாவே பறக்க பாருங்க. ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னாக்கா வில்லனை காமிக்கிற விதம் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் அவங்க ஃபைட் வேற லெவல்ல இருக்கும். வில்லன் அடிக்க முடியாது யாருமே நினைச்சோம். சிவகார்த்திகேயன் எப்படி அடிப்பாருனாக்கா அவருக்கு ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. லாஜிக்கா தான் இருக்கு எல்லாமே. அதெல்லாம் ஒரு பிரச்சனை. கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்கும். பட் அதெல்லாம் உட்காந்து பார்த்தா சூப்பர் படம், நல்ல படம். விஜய் ரெஃபரன்ஸ் வந்து சொல்றாங்க, துப்பாக்கி யார்கிட்ட இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ரெஃபரன்ஸ் தான். மத்தபடி இது யாரையுமே தாக்கல. முழுக்க வடக்கணும் நம்ம ஆட்கள் அப்படி வச்சு பேசுற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன். இந்த படமே வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து அந்த ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி மட்டும் தான் மொத்த படமே. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா குடுத்த துப்பாக்கியை யூஸ் பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே ஏன்னா ஆக்சுவலி இந்த டைலாக் கூட வரும், வில்லனுக்கு துப்பாக்கியே தேவையில்லடா, நாங்களாம் ஆக்ஷன்ல கிங்குடான்னு சொல்லி கடைசி கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீன் வச்சிருந்தாங்க. செம்மையா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு என்னன்னா கமர்ஷியல் மட்டுமே ரசிச்சுக்கிட்டு இருந்த எக்ஸ்கே கிட்ட இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருந்தது. ஐயோ அதெல்லாம் உண்மை சொல்லணும்னா எனக்கு ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் அந்த லவ் போர்ஷன் எல்லாம் போகும்போது நார்மலா கமர்ஷியல் தான் போக படம், ஆக்ஷன்ஸ் எல்லாம் இல்லன்னு பார்த்தா அந்த இன்டர்வல் பிளாக்ல டோட்டலாவே மாத்தி விட்டாங்க. ஒரு படம்னா மத்த எதுவும் தேவையில்ல, இன்டர்வல் கிளைமேக்ஸ் கொடுத்தாலே ஹிட் தான் அப்படின்னு சொன்னா அது இந்த படம் தான் நினைக்கிறேன். செம்மையா இருந்த மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. செம்ம சாட்டிஸ்ஃபை. ஏன்னா கமர்ஷியல் மட்டும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சேர்த்து எஸ்கே ஃபேன்ஸ் துப்பாக்கிங்களா வந்து பாருங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க. அவரோட மியூசிக் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த செலப்ல சாங் அந்த சாங்ல தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாங்ஸ் எதுவும் பெருசாலாம் இல்ல, ஒரே சாங் மட்டும்தான். அதுவும் எஸ்கே ரெக்யூஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதுக்காண்டி ஏன்னா எங்க ஃபேன்ஸ் டென்ஷன் ஆகி சண்டை ஓட்டுருவாங்கிறதுக்காண்டி அந்த சாங் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பட் சென்டிமெண்ட் அண்ட் ஆக்ஷன் சூப்பரா இருந்தது. நான் அந்த இது போயிருந்தேன். அப்ப ஏஆர் முருகதாஸ் என்ன சொன்னாருன்னா துப்பாக்கியை கையில கொடுத்துருக்கோம்னாரு. உள்ள துப்பாக்கியை வச்சு விளையாடிட்டாரு அண்ணன். வேற லெவல் பண்ணிட்டாரு. அடுத்து ஃபுல்ல ஆக்ஷன் தான். வெட்டுடோ உருவாயிருக்கு. விஜய் போயிட்டாரு. அடுத்த இடம் எங்க அண்ணன் தான். அதே மாதிரி இருக்கு. ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல. ஆக்ஷனும் அதை விட ஒரு படி தூக்கி தள்ளிட்டாரு நம்ம அண்ணன் முருகதாஸ் அண்ணன். வேற லெவல். அதுதான் எல்லாமே இதுதான் ஆக்ஷனுக்கானதா. இனிமேட்டு வர படம் எல்லாம் ஆக்ஷன் தான். இனிமேட்டு நார்மல் எல்லாம் எடுக்க மாட்டாரு அண்ணன். எல்லாமே ஆக்ஷன் படம் தான். வேற லெவல். எப்பயும் போகலாம். நல்லா நார்மல் லவ் மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா பேர்லாம் வேற லெவல் சாய்ஸ் பண்ணிருக்காரு. ஒருவேளை அனிருத் அவரோட சின்ன வயசு கிரஷா கூட இருக்கலாம். அதனால படம் நல்லா இருக்கு. செய்வாருன்னு நினைச்சு வந்தோம். படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. எஸ்கே வந்து இந்த மாதிரி பண்ணதே இல்லை. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கிட்ட வந்ததே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை மது வந்துருச்சு, மாது வந்துருச்சு, சூது வந்துருச்சு, அந்த கலாச்சாரம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் வரல. அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வர்றதுக்கு எப்படி தடுத்தாங்கிறது அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து இதுவரை நம்மளுக்கு வந்ததில்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி இந்த லெவல்ல கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன்லாம் தார மாதிரி. அந்த பொண்ணு பேரு
ருக்மணி வசந்த் கலக்கிருக்காப்ல. எந்தெந்த இடத்துலலாம் பசங்களாம் சோர்வா இருக்காங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி அவனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற. தமிழ் சினிமால இதுவரை இந்த மாதிரி வில்லனை வந்து வெயிட்டா காமிச்சதே இல்ல. எஸ்கேக்கு எப்படி ஹை ஸ்பீட் ஷாட் போட்டு ஸ்லோ மோஷன்ல அப்படி நடந்து வராரோ அதுக்கு ஈக்குவலா வந்து வித்யுத் ஜமால வந்து யூஸ் பண்ணிருக்காப்ல. துப்பாக்கி எவன்ட்டவனா வச்சுக்கடா வில்லன் நான் தாடான்னு சொல்லிட்டு அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துருக்குது. ஈக்குவலா பாத்தீங்கன்னா துப்பாக்கி 2 மாதிரி இருக்கு. என்ன துப்பாக்கி 2ல வந்து வித்யுத் ஜமான் வந்து துப்பாக்கி 1ல இருந்து இறந்துருவாரு, இது வந்து உயிரோட இருக்காரு. சோ அங்க இங்க ஏதோ ஒரு லிங்க் பண்ணிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு பேரே வந்து மദ്രാസിயை தூக்கிட்டு துப்பாக்கி 2னே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு முருகதாஸ் சார் வந்து ஏன் பயப்படுறாருன்னு தெரியல. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த படத்தோட திருப்தி. கன் ஃபைட்ஸ் எல்லாம் வேற லெவலு. பிஜு மேனன் வந்து இந்த படத்துல வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்த ஸ்கிரீன்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. மத்தபடி எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணிருக்காங்க. பழைய அதாவது அமரன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலான எஸ்கே தான் நம்ம பார்த்தோம். இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பழைய எஸ்கே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்குது, நல்லா இருக்கு. ஒரு டெலிஷன் பண்ற ஒரு கேரக்டரா பண்ணிருக்காப்ல, டிஃப்ரெண்டா இருக்குது. அமரன்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயனாங்குழியா இருந்துட்டு மாவீரனா வருவாரோ மாவீரன் படத்துல, சோ அது மாதிரி வந்து இதுலயும் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காப்ல. ரொம்ப நல்லா இருக்கு, பொருத்தமா இருக்கு. ஃபேஸ் ஆஃப்லாம் சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு, சூப்பரா கிரேஸா. எனக்கு நிறைய ஆக்ஷன் வீக் எலமெண்ட்லாம் ஃபுல்லாவே பிடிச்சது. இன்டர்வல் பிளாக்கும் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் சீன்ஸும் நல்லா இருக்கு. ரிவீல் பண்ணாம பார்த்தா சூப்பரா இருக்கு. ஃபுல்லா ஆக்ஷன் மோட்ல நல்லா இருக்கு. ஏஆர் முருகதாஸ் வந்து நல்லா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் போனோம். ஏஆர் முருகதாஸ் வந்து லாஸ்ட் ஃபுல்லா பண்ணலன்ட்டு. பட் ஓஜி தான் அவர் சூப்பரா அந்த டைம் பண்ண மாதிரி நல்ல ஒரு ரைட்டிங், ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. அவரோட இம்பாக்ட் இதுல நல்லா தெரிஞ்சிச்சு. ருக்மிணி நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, அவர் வந்து எஸ்கேயோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ மற்ற ஹீரோஸ்க்கு ஆல்ரெடி பண்ண மாதிரி எஸ்கேக்கும் நல்லா தான் படம் சூப்பரா இருக்கு. ஏஆர் முருகதாஸ் சரி கம்பேக். தளபதி எஸ்கேட்ட துப்பாக்கி கொடுத்தல தப்பே இல்லை, ப்ரூவ் பண்ணிட்டார் எஸ்கே. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர் வந்து பார்க்கணும். படத்துல நெகட்டிவ் இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போர் அடிக்காம போயிடுச்சு. நான் ட்ரெய்லர் கூட பார்க்காம சலமலை பாட்டுக்கு வெயிட் பண்ண மட்டும் தான் ரோஹினிக்கே வந்தேன். பட் படம் சரியா இருந்துச்சு. வில்லன் எல்லாத்துக்குமே சரி, ஹீரோயின் முத கொண்டு எல்லாருமே சரி இம்பார்ட்டன்ஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணிடுங்க, தியேட்டர்ல இருந்து பார்த்தேன். உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? ரொம்ப படத்துல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா நிறைய இதுல நான் அதான் ஸ்பாயிலர் ஆயிடும் சொல்லிட்டான். அதெல்லாம் ஹீரோ சீன்ஸ் நிறைய ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். எமோஷனல் அந்த சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரோ. சலமலை பாட்டு வைப்பு தான் வந்தேன், பட் எமோஷனலா நிறைய ரிலேட் ஆச்சு. ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி எல்லாமே சூப்பர். ஹீரோ அந்த எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது ப்ரோ. நிறைய கருத்தெல்லாம் வரும், அதெல்லாம் ஸ்பாயிலர் பண்ண வரும்ல, எல்லாரும் வந்து பாத்துங்க. ரிவ்யூ பாக்குறவங்களுக்கு கரெக்டா சொல்லுவோம். அதனால படம் சூப்பரா இருக்கு. நான் ஃபேனா சொல்ல நிஜமாவே நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டர் வந்து பாத்துங்க. முடிஞ்சா தொடுறா பாக்கலாம், அது கூலி. முடிஞ்சா தொடுறா அது நிஜமாவே செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் கூலிக்கு ரிலேட் பண்ணி சரியா இதாயிடுச்சு. அப்புறம் வில்ல ஒரு தடவை துப்பாக்கின்னு சொல்லும் போது தளபதிக்கு எல்லாரும் பயங்கரமா போயிட்டாங்க. செமையா ஒர்க் ஆச்சு ப்ரோ. இன்டர்வல்ல செமையா ஒர்க் ஆச்சு. அதான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல ப்ரோ, சொல்லாதீங்க. ரிவ்யூ பாக்குறவங்களுக்கு இதாயிரும். அதனால கரெக்டா கொடுங்க. சம ப்ரோ, நான் தான் சொல்லிட்டேன்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் லாஜிக் இல்லாமலாம் இல்ல, படம் எல்லாமே லாஜிக் இருந்தது. அதனால கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கலாம், மிஸ் பண்ண வேண்டாம். அதான் உடனே சொல்லுவேன். சாட்டிஸ்ஃபைடு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கேட்காதீங்க, தியேட்டர் வந்து பாருங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன்.